Hi friends, இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு போட்டோ வச்சு அனிமேஷன் பண்ற மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன் தான் சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆல்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க அனிமேஷன்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும். இதில் வந்து எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஃபோட்டோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் உங்களுக்கு எங்கே வரணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல அதில் வர வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வர வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த ரைட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ரைட் பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும் இந்த ஃபோட்டோவில் என்ன அனிமேஷன் நடக்குது, இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு சவுண்டு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு என்ன சவுண்டு வேணுமோ அந்த சவுண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்க சாங்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த மேக்கப் நீங்கள் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டேட்டஸில் இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை வந்து அனுப்பிக்கலாம். இதில் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீழே வரும்போது பாருங்கள், இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ எப்படி வருது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு அனிமேஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இதுலேயே தெரியுது. ஸோ இப்போ இதில் ஒரு கலெக்ஷன் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபோட்டோ வந்து இதில் செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வந்துடும். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ செட் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சாங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சாங் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து மேக்கப்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இது வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கிஃப்ட் அனுப்பணும்னாலும் ஓகே, இல்லை ஏதாச்சும் விஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.